வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஆனால் அந்த சிறு ஜோதிட குறிப்பு என்பது மிக 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 முக்கியமானது. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் தனது தாத்தாவின் பெயரை, தனது அப்பாவின் பெயரை, தன் தாத்தா அப்பா சேகரித்து வைத்த சொத்துக்களை, அவர்களது செல்வாக்கை, அவர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை, இதையெல்லாம் காப்பாற்றுவாரா அல்லது அவற்றையும் அவர் அழித்து விடுவாரா, இல்லது அவர்களை விட பன்மடங்கு சொத்துக்களையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவாரா என்பதை நாம் எளிதில் கண்டுவிடலாம். ஜாதக அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை நாம் இப்போது பார்ப்போம். அந்த பையனுடைய ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறார்களா என பார்க்க வேண்டும். சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருந்தால், அல்லது குரு பகவானும் சனி பகவானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்களா என பார்க்க வேண்டும். அப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால், இந்த அமைப்பு இரண்டு அமைப்புகளில் ஏதாவது ஒரு அமைப்பு அந்த பையனின் ஜாதகத்தில் இருந்தால், கண்டிப்பாக அந்த ஜாதகர் தனது முன்னோர்களின் சொத்துக்களையும், தனது தகப்பனின் சொத்துக்களையும், தனது தகப்பன் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் புகழையும் பன்மடங்கு உயர்த்தி காண்பித்து விடுவார். அதனால் இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் குழந்தையின் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் இளமையிலே அப்படி இப்படி ஓடி சுற்றி திரிவார்களே ஒழிய, அவர்கள் அந்த பொறுப்பிற்கு என்று வந்த பின்பு தலை சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாக, தலை சிறந்த திறமை மிக்கவர்களாக, தலை சிறந்த பொறுப்பு மிக்கவர்களாக, நம்பிக்கைக்கு உரியவர்களாக, உங்கள் பெயர் புகழை காப்பாற்றக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஆதலால் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. இந்த அமைப்பு உங்கள் குழந்தையின் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.